இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? கேட்க மட்டும் இல்ல, பார்க்கவும் செஞ்சிருப்பீங்க. 2014ல தமிழ்ல சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல அஜித் சார் நடிச்ச வீரம் படத்தோட கதை. இந்த வீரம் படத்து மேல தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு என்ன வெறினே தெரியல. 2014ல தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதே படத்தை வந்து தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க. அதுல பவன் கல்யாண் சார் நடிச்சிருந்தாரு. அப்புறம் அதே படத்தை வந்து ஹிந்தியில ரீமேக் பண்ணாங்க. அதுல வந்து சல்மான் கான் சார் நடிச்சிருப்பாரு. தமிழ்ல நாசர் சார் பண்ண ரோலை ஹிந்தியில வந்து வெங்கடேஷ் சார் பண்ணியிருப்பாரு. அதனால வந்து அந்த ஹிந்தி வெர்ஷனை தெலுங்குலையும் டப் பண்ணிலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒத்துக்கிறோம், இந்த கதையில ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கு, என்டர்டெய்னிங்கா இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். அதுக்காக ஒரே கதையை பல தடவையா எடுக்கிறது. ஆனா என்ன, இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்ல, அந்த மேல் வெர்ஷனை ஃபீமேல் வெர்ஷனா மாத்தி அந்த பழைய கதையை கொஞ்சம் புது பொலிவுடன் கொடுத்துருந்தாங்கன்னு வேணா சொல்லலாம். வீரம் படத்தோட கதையுமே ஒன்றும் ரொம்ப புதுசான கதைலாம் கிடையாது. ஜஸ்ட் பழி வாங்குற கதை தான். மாமனார் குடும்பத்தை பழி வாங்குறவங்களை வந்து ஹீரோ வந்து பழி வாங்குவாப்புல. அதே மாதிரி இங்கே வந்து இவங்கள பழி வாங்க வரவன் அவங்க மாமனார் குடும்பத்தையும் சேர்த்து பழி வாங்க நினைப்பான். அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன, இந்த கதையை வந்து மறுபடியும் மேல் வெர்ஷனாவே எடுத்திருந்தாங்கன்னா நம்மளை பெருசா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காது. ஆனா இதை ஃபீமேல் வெர்ஷனா எடுத்ததுனால எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.